இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தலை யாருங்க நிக்கிறாங்க? தென் சென்னையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி நிக்கிறாங்க, தங்கபாண்டியனுடைய மகள். மத்திய சென்னையில யாரு நிக்கிறாங்க? முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன். வட சென்னையில யாரு நிக்கிறாங்க? ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன் பையன் நிக்கிறாங்க, துரைமுருகனுடைய பையன், பொன்முடியினுடைய பையன். இது பிரச்சாரம் பண்றது யாருன்னா முதலமைச்சருடைய பையன். வெக்கமாக இல்லையா முதலமைச்சர் அவர்களே? நீங்க ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க, நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. அப்பா எல்லாம் அமைச்சர், பையன்லாம் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர். இதுக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போறாரு உங்க பையன். நீங்கள் ஜனநாயகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றார், 2024 தேர்தல் நடக்குமா? இவங்க ஜெயிப்பாங்களா? பிரதமர் நாட்டை விட்டு போயிருவாராமா. சகோதர சகோதரி, நான் சொல்லுகின்றேன், ராஜா இங்க டெபாசிட் வாங்க கூடாது. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில அடுத்த 7 நாட்கள் பதிலடி நாம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதன் 2024 தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை விட்டு போயிடும். காங்கிரசினுடைய ஆட்சியில 2011 பிப்ரவரியில 2G வழக்கிலே கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதே பிப்ரவரி மாசம் ஒரு வாரம் கழிச்சு கனிமொழி கருணாநிதி அவர்கள் திகார் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எதுக்குங்க? செய்த ஊழலுக்காக. நீங்கள் கூட்டணியில எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தீங்களே அதே கட்சி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இன்னைக்கு நீங்க நேர்மையை பற்றி எங்களிடம் பாடம் எடுக்கின்றீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, 543 பாராளுமன்ற உறுப்பினர்ல இந்தியாவில் மோசமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றால் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது ஏ ராஜா. அதனால் பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிரதமரை பற்றி தவறாக பேசிய ஏ ராஜா நீலகிரியிலே டெபாசிட் வாங்கக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த 7 நாட்கள் கடுமையாக உழைக்க வேண்டும்.